Hello friends, in the lecture we will talk about basics max the topic that is integration. Okay, this lecture is for NEET aspirants and JW. Okay, so keep watching. First, what is integration? எதுக்கு சார் நம்ம integration வந்து யூஸ் பண்ணணும்? That is the first thing. Okay, இன்டகிரேஷனும் கிட்டத்தட்ட ஒரு அடிஷன் மாதிரி தான். என்ன சார் சொல்றீங்க? எஸ், இட்ஸ் லைக் அ அடிஷன். ஒரு கிராஃப் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, அந்த கிராஃபில் எனக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ ஹாவ் சம் ரேண்டமாக ஒரு கர்வ் இருக்குது. இப்போ இந்த ஏரியா அண்டர் த கர்வ், அதாவது இந்த கர்வுக்கு கீழே என்னெல்லாம் ஏரியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். சரி, உங்ககிட்ட இப்போ வந்து நான் ஒரு ஸ்கொயரோட ஏரியா என்னப்பா அப்படின்னு கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? This is area of a square is sorry, rectangle is length into breadth. அதே area of a square அப்படின்னா இங்கே a, இங்கேயும் a இருக்கும். So then it will be a square. Area of a triangle என்ன சொல்லுவீங்க? That is half into L into B. அதே இந்த மாதிரி ஒரு என்ன ஒரு ஷேப்பே இல்லாமல் ஒரு கர்வ் நான் கொடுத்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் எப்படி சார் இதை போய் இது பண்ணுறது அப்படின்னா, ஐ வில் டெல் யூ தட் ஒன். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? லென்த்துன்றது இந்த குட்டியோண்டு வருது, இந்த குட்டியோண்டு, இந்த ஸ்மால் பீசஸ் எல்லாமே சேர்ந்தது தான் என்னோட எள்ளு. இதை ஒத்துக்கிறீங்களா? இந்த குட்டி குட்டியாக இருக்குது தெரியுமா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இது எல்லாமே ஆட் பண்ணால் தான் எனக்கு எல் இன்ட்டு பி வரப்போகுது. கரெக்டு தானே? அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம்? இந்த கர்வில் குட்டியாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். லெட்ஸ் டேக் திஸ் ஒன் இஸ் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த குட்டி ஸ்ட்ரிப்போட ஏரியா என்னால் கண்டுபிடிக்கணுமா? குட்டி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா? இது ஒரு ரெக்டாங்கிள். ஆனால் எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்மால். ஓகேவா? நான் ட்ரா பண்ணதை விட இது ரொம்ப சின்னோன்னு இருக்க போகுது இது. ஓகேவா? ஸோ அதோட ஏரியா நான் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிடுறேன், எல் இன்ட்டு பி அப்படின்னு. அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது? ஸோ ஒய் ஆக்சிஸில் எனக்கு இது இருக்குமா? ஸோ ஒய், இது நமக்கு எக்ஸு. ஸோ ஒய் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்து எல்லாத்தையுமே நம்ம ஒய் இன்ட்டு எக்ஸ்ன்னு அப் டு என் ஃபுல்லாக, இது ஃபுல்லாகவே நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? இது ஃபுல்லாக குட்டி குட்டி ஏரியாவாக பிரித்து ஃபுல்லாக நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா that is our integration. Yes, that is our integration. Now I will tell you the definition. The integration denotes the summation of discrete data. Discrete data na இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது discrete data அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி குட்டி ஏரியாவை எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டு ஃபுல்லாக, அதாவது இங்கே 1 2 3 4 5 ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா you will get the value of integration. ஓகேவா? அதுக்கப்புறம் the integral is calculated to find the function which will describe the area, displacement, volume that occurs due to a collection of small data. கரெக்டு தானே? நம்ம ஸ்மால் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்படியே கம்பைன் பண்ணுறோம். ஓகே, ஸ்மால் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஃபுல்லாக கம்பைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நமக்கு ஒரு பெரிய டேட்டா கிடைக்குமா? தட் டேட்டா இஸ் அவர் இன்டெகிரேஷன். ஓகே, ஃபைன். சரி, ஒய் இன்டெகிரேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். முக்கியமாக எதுக்கு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் டு ஃபைண்ட் வாட் இஸ் ஏரியா அண்டர் த கர்வ் இன் அவர் ஃபிசிக்ஸ், பர்டிகுலர்லி இன் அவர் ஃபிசிக்ஸ். இன்டெகிரேஷன் வச்சு நிறையா பார்ப்பாங்க, பட் ஃபிசிக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தட் இஸ் வை வி ஆர் ஹேவிங் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இன் ஃபிசிக்ஸ். கரெக்டு தானே? ஸோ மேக்ஸில் நிறைய பண்ணுவாங்க. ஓகேவா? நிறையா இருக்கும், நிறைய சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் JEE. பட் இன் ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ our focus is to find what is the area under the curve. அப்படின்னு நிறைய டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கைனமேட்டிக்ஸ் 1Dயாக இருக்கட்டும், இல்லை 2Dயாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு சாப்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு கிராஃப் இருக்கும், அதுக்கு ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிக்கணும்னா we are going to use this integration technique. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு கர்வ் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இங்கே ஒரு இதுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இப்படி சரி ஏரியானா ஏரியாவே கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா அதையும் நம்ம பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது நம்மளோட ஒய்யா, இது எக்ஸ். ஸோ தே வில் கிவ் யூ ஒய் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. நம்ம அதுலேருந்து ஃபாலோ பண்ணி இன்டகிரேஷன் பண்ணுவோம். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வி வில் சி இன்டகிரேஷன்னா என்னென்னு பார்த்தாச்சு, அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தாச்சு. அடுத்து இன்டகிரேஷன் ஆஸ் அ இன்வர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். அதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாதவங்க நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இன்டகிரேஷன் ஆஸ் அ இன்வர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா நம்ம ஓகே டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க.
இன்டகிரேஷன்றது அதோட அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ஓகே, அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் அ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இஃப் யூ ஹேவ் அ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். So in differentiation we will write d f of x divided by dx, which is equal to f dash of x அப்படின்னு எழுதுவோம். f of x அப்படின்னா ஒன்றும் கிடையாது, it's a function of x. மாறோ ಹಲ್ಲುಕೆಲ್ಲ ಮಾತಲ್ಲ ಎಡ ಈಗ ಆರಿಸ್. So f of x அப்படின்றது is nothing but function of x. ஓகேவா? ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துட்டு வந்துருங்க, இல்லைனா இது புரியுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ d இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ தென் அப்போ இன்டகிரேஷன்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, இந்த டிஎக்ஸை நான் இந்த சைட் கொண்டு போக போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த டிஎக்ஸை நம்ம இந்த சைட் கொண்டு போகலாம். ஸோ அப்போ என்ன வரும் எனக்கு? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ், f dash of x into dx integration இதுதான் இன்டகிரேஷனோட சிம்பிள், தட் இஸ் இந்த மாதிரி இருக்கும், which is equal to இங்கே என்ன இருக்குது? f of x இருக்கா? f of x plus c. okay sir. okay, so now what is c? So now what is c? c is nothing but my integration constant. c is nothing but my integration constant. ஓகேவா? f of x அப்படின்றது it is function of x, அங்கே எழுதியிருக்கேன். f dash of xன்றது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆன்சர் வந்துச்சு தெரியுமா, அதுதான் நம்மளோட f dash of x அப்படின்றது. ஃபைன், இதை நான் இப்படி சொன்னேன் அப்படின்னா லைட்டாக தான் புரியும். now I will give you the real example. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், if I have f of x is equal to x power n இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து எப்படி எழுதலாம் அதை? d x power n divided by dx is equal to, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் we will get x n into x n plus n n minus 1. இதை எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அப்படின்னு வரப்போகுது. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த dx அந்த சைட் கொண்டு போங்க, ஜஸ்ட் டேக் தட் dx. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் பவர் n ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு, இட்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஓவர் இந்த n அப்படியே இருக்கும், இந்த எக்ஸு n மைனஸ் 1 dx. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, n வந்து கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்ட் எப்பயும் வெளில எடுத்துக்கோங்க இன்டகிரேஷன்லேருந்து. ஸோ வி வில் ரைட் எக்ஸ் n மைனஸ் 1 dx. ஸோ இது அப்படியே இருக்க போகுது, xn ப்ளஸ் e கான்ஸ்டன்ட். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டூயிங். சரி, ஓகே, இதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு? ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இட் வில் பி லைக் இன்டகிரேஷன் ஓவர் xn minus 1 dx which is equal to x power n divided by n, x power n divided by n plus c. சார் அப்போ சிக்கு கீழே n போட நமக்கு தேவையே கிடையாது, இட் இஸ் அன் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, சரி, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ now we will see one more example. ஓகே, எக்ஸாம்பிள் 2. இப்போ வந்து என்னோட f of x நான் என்னவா வச்சுக்க போகிறேன் அப்படின்னா x power minus 1. I am going to take x power minus 1 as my f of x. ஸோ அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஐம் கோயிங், இப்போ நான் டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணுறேன், இது புரியுதான்னு பாருங்கள் எல்லாரும். x power dx is equal to what? இதுதான் நமக்கு கொஷின் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் மை கொஷின். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ரைட் integration over 1 by x dx. I can write like this. I can write like this. Fine.
நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஸோ d divided by dx ln x is equal to 1 by x or log x. ln or log ரெண்டுமே ஒன்று தான் in differentiation. When it comes to differentiation, log of e அதாவது இப்படி எழுதியிருப்பாங்க, d by dx log e power x is equal to 1 by x. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து the meaning remains the same. ஓகேவா? ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சுரல் லாகரிதம். ஓகே, x which is equal to 1 by x. இதுக்கும் நமக்கு log வரப்போகுது இங்கே. சரியா? ஸோ நம்ம இப்போ இப்படி எழுதியாச்சு. ஸோ ஃப்ரம் திஸ் ஐ கேன் ரைட், இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நம்ம பழைய மாதிரி எழுதிக்குவா? இப்போ இதை லாஸ்ட் சம்மில் ஒரு இது மாதிரி எழுதணும்ல, லைக் ln xன்னு நான் எழுதிக்கிறேன். ln x இது இப்படி இருக்கட்டும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by x dx. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷன் 1 by x dx விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? log x. ப்ளஸ் c போடலாம், சம்டைம்ஸ் போடக்கூட தேவையில்லை. ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பண்ணோம் தெரியுமா? இந்த இடத்துல நமக்கு எந்த லிமிட்ஸும் இல்லை, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னா இன்டெஃபினைட் இன்டெக்ரல். அப்படின்னா நமக்கு ஒரு லிமிட்டே தெரியல, எதுலேருந்து எது வரைக்கும் இந்த இது போகுது அப்படின்னு தெரியல. கரெக்டு தானே? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடைசியாக ஒன்று பார்த்தோமா, அந்த ஒரு கிராஃப் ஒன்று பார்த்தோம், ஒரு கர்வ் மாதிரி இருந்துச்சு. இதுக்கு லிமிட் எங்கே இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும்ப்பா அப்படின்னா நான் ஒரு 10 ஸ்மால் ஸ்டெப் எடுத்து அப்படியே ஃப்ரம் 1 to 10 அப்படின்னு எழுத போகிறேன். பட் நமக்கு இங்கே லிமிட்டே தெரியாது அப்படின்னா யூ ஹாவ் டு சே இட் இஸ் அன் இன்டெஃபினைட் இன்டெக்ரல். அதனால தான் இங்கே நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ 1 by x dx என்ன வருது? சேம், இட் இஸ் ln x, ஆர் யூ கேன் ரைட் log ex. ஓகே, ரெண்டுமே கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் நவ். நம்ம நிறைய கொஸ்டின், ஓகே, நம்ம வந்து சம் பேசிக் ஃபார்முலாஸ் வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஒன். ஓகேவா? ஃபைன். அதே மாதிரி இன்டெகிரேஷன்லேயும் சில பேசிக் ஃபார்முலா பார்த்தோம், இங்கேயும் நம்ம பேசிக் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். இன்கேஸ் இஃப் ஐ ஹாவ் அ கான்ஸ்டன்ட், இது எல்லாமே இன்டெஃபினைட் இன்டெக்ரல். ஸோ அதோட மீனிங் என்ன? இன்டெஃபினைட் இன்டெக்ரல் அப்படின்னா இட் ஹேஸ் நோ லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா we are going to add some constant here as well as no need to put any limits, ஏன்னா அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் if I have integration of 2 dx அப்படி இருக்குது அப்படின்னா you have to write 2x plus c. ஸோ this is the, இதை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு 2x plus c தான் வரும். ஓகேவா? ஸோ this is the first example. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. a அப்படின்றது கான்ஸ்டன்ட், dx பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன வருது? ax plus cன்னு வருது. ஸோ ஏக்கு பதிலாக நான் 2 போடலாம், ஏக்கு பதிலாக 5 போடலாம், இல்லை ஏக்கு பதிலாக எந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேணால் நம்ம போடலாம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இட் வில் பி லைக் திஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹாவ் அ u as a function of x plus, ஓகே ப்ளஸ் இல்லை, v as a function of x, v as a function of x example இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். if I need to integrate this one u plus v dx, அப்போ என்ன வரும்? இன்டெக்ரல் ஓவர் u dx plus இன்டெக்ரல் ஓவர் v dx அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்படி எழுதிக்கையாச்சு அப்படின்னா இப்போ இந்த யூக்கு பதிலாக நான் ஒரு வேல்யூவே கொடுக்கலாம். ஓகே, லெட்ஸ் கிவ் சம் வேல்யூஸ் ஹியர். ஸோ இந்த இது வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கு, இது வந்து எனக்கு எக்ஸ் கியூப்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் ஓவர் x square dx plus integral over x cube dx இப்படி எழுதிக்கலாமா? சரி, ஓகே. ஸோ நவ் யூ டோன்ட் நோ த ஃபார்முலா ஃபார் எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்னு தெரியாதா? சரி, அந்த ஃபார்முலாவும் இதுலேயே தான் இருக்குது, அதை பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த ஒரு சம் நீங்கள் எழுதிக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சரி, இது பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன இருக்குது? a இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, ஏவை கான்ஸ்டண்ட்டை வெளில வச்சுட்டு மற்றதை அப்படியே எழுத போகிறோம் இன்டெகிரேஷன் போட்டு. சரி, ஓகே. அடுத்து என்ன இருக்கு? u power m du this is equal to, this is nothing but இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா I will write here. For example, integral over x power n dx is equal to, அதே தானே அங்கே இருக்கு, u power m x power n du dx.
ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, u பவர் m plus 1 that is nothing but x power n plus 1 divided by n plus 1, okay, plus constant. So this is the formula. So இந்த formula எப்படி சார் அப்ளை பண்ணுறது, we can apply it here. இங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம் இப்போ. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் என்ன வரும், இங்கே வந்து எண்ணுக்கு பதிலாக 2 போட்டுக்கோங்க. இஃப் n which is equal to 2 in this case, இந்த கேஸில் நமக்கு n 2 இருக்குது. ஸோ we can write x power 2 plus 1 divided by 2 plus 1, ஓகே. ஸோ இது வந்துருச்சு ப்ளஸ் x cube என்ன வரும், x power 3 plus 1 divided by 3 plus 1, ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அவர், இது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பண்ண போகிறது எல்லாமே இட்ஸ் அவர் சிம்பிளிஃபிகேஷன், வெரி சிம்பிள். தட் இஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ப்ளஸ் சி போட்டுக்கோங்க, ஆமாம் ப்ளஸ் சி போட்டுக்கோங்க, பிகாஸ் இட் இஸ் அன் இன்டெஃபனைட் இன்டெக்ரல், ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. நமக்கு வந்து 1/x அப்படின்னு இருந்துச்சுன்னா ln x அப்படின்னு வரப்போகுது, ஓகேவா, ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட், ஓகே. ஸோ அதே மாதிரி ஏ பவர் யூ டியூ அப்படின்னு இருக்கு. திஸ் இஸ் நத்திங் பட், இதெல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹாவ் 2 பவர் எக்ஸ் டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, திஸ் இஸ் த ஃபார்முலா. லைக் ஃபஸ்ட்டு வந்து 2 பவர் எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க, டிவைடட் பை ln a plus constant, where a is greater than 0, அதாவது a is greater than 0, நமக்கு 2 இருக்கு, 2 0 தானே, ஓகே. and a is not equal to 1. ஒருவேளை a நமக்கு 1 இருந்துச்சுன்னா என்ன வந்திருக்கும், it will be like 1 power x dx இருக்கும். 1 power anything is going to be 1 தான், so it will be x தான் வரும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, it is not, a should not be equal to 1. in this example நமக்கு a என்ன இருக்கு, a is equal to 2. ஸோ these are satisfied. இந்த ரெண்டு ரூல்ஸுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இன்டெகிரேட் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்து இ பவர் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரப்போகுது. அதே ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம், அவர் ஆன்சர் ஷுட் பி இ பவர் ஏஎக்ஸை ஃபஸ்ட்டு அப்படியே போடுங்க. இதை நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஏ வருமா, ஸோ டிவைட் பை ஏ போட்டுக்கோங்க. So this is going to be my answer, plus constant வரும், okay. So that you know, right? Fine. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா trigonometric functions, that is sin, cos, tan, அதெல்லாமே பார்த்தோமா, அந்த ratios, trigonometric ratios எல்லாமே பார்த்தோம். ஸோ அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெட்ஸ் டேக் sin x. sin x dxன்னு இருக்குதுன்னு வச்சுப்போம் இன்டெகிரேஷன். இது என்ன வரும் நமக்கு, மைனஸ் cos x ப்ளஸ் கான்ஸ்டன்ட், ஓகே. கான்ஸ்டன்ட் எழுதணும், ஓகே, எழுதணும். பட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வி டோன்ட் ரைட் இன் அவர் ஃபிசிக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி டோன்ட் ரைட். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, வி வில் நெக்லெக்ட் த கான்ஸ்டன்ட், ஓகேவா, ஃபைன். அதுக்கப்புறம் இப்போ சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிஎக்ஸ் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே a which is equal to 2, b which is equal to 3, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், ஓகே. அப்போ என்ன வரும் எனக்கு, இன்டெகிரேஷன் ஓவர் சைனு, திஸ் இஸ் எக்ஸாம்பிள். இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, எப்படி வேணால் இருக்கலாம். 2x ப்ளஸ் 3 dx இருக்குதுன்னு வச்சுப்போம். இதை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. சைன் அப் பண்ணால் நமக்கு என்ன வரும், மைனஸ் காஸா, மைனஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2x ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ ஃபர்தர் யூ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் திஸ் ஒன் அண்ட் புட் இட் ஹியர். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2 வருமா, ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர், ஃபைன். அடுத்து என்ன இருக்குது, அடுத்து we will see what is the integration of cos x dx. Integration of cos x dx is sin x. அப்போ அடுத்து இதை பார்ப்போம் நம்ம, cos of 2x plus 3 dx எக்ஸாம்பிள் இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், we know it is sin x. ஸோ sin x என்ன இருக்குது நமக்கு, 2x plus 3 அப்படி எழுதிக்கோங்க, divided by, இதை நம்ம இப்போ வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இட்ஸ் நாட் இன்டெகிரேட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 2, ஓகேவா. ஸோ தட்ஸ் வாட் தே ஹேவ் ரிட்டன், 1/a sin ax plus b அப்படின்னு எழுதியாச்சு, ஓகேவா. ஸோ அடுத்து என்ன இருக்குது, ஸோ வி ஹாவ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dx அப்படின்னு இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dx பண்ணால் நமக்கு என்ன வருது, tan x அப்படின்னு வருது, ஓகேவா.
ஃபைன். அதே சீக்கன் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்கு. இதை இன்டெகிரேட் பண்ணணும் டிஎக்ஸை பொறுத்து அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஜஸ்ட் ரைட்டு டேனு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதுங்க, டிவைடட் பை ஏன்னு போட்டுக்கோங்க. வெரி சிம்பிள். ஓகே, இட் இஸ் வெரி சிம்பிள். யூ கேன் ஈஸிலி ரைட் திஸ் ஒன். அடுத்து கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பண்ணால் என்ன வரும்? நோ, இட் இஸ் நாட் tan x, இட் இஸ் மைனஸ் காட் எக்ஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் மைனஸ் காட் எக்ஸ். ஸோ இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. இட் இஸ் 1/a காட் ஏஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அதை நான் இங்கே எழுதுகிறேன். திஸ் இஸ் மைனஸ் காட் எக்ஸ். So cosecant square x dx is equal to minus cot x dx. Sorry, minus cot x plus c. ஓகேவா? அதே cosecant square xல நமக்கு இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். It is cosecant square x. That is ax plus b அப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். எப்பயும் போல minus cot போட்டுக்கோங்க, ax plus b போட்டுக்கோங்க, divided by a போட்டுக்கோங்க. This is very simple. Here it is minus எடுத்துட்டாங்க, இங்கே போட்டுக்கோங்க. Then secant x tan x நமக்கு என்ன வரும்? secant x. அதுக்கப்புறம் secant ax plus b tan பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா is 1/a secant ax plus b. It is known. Okay, அதே மாதிரி integration over dx பண்ணால் நமக்கு x வரப்போகுது. You better remember this formula. Take screenshot and remember this formula. Okay, இந்த formulas தெரிஞ்சாலே maximum of the question in physics you can solve. Okay. Okay. அடுத்து what is definite integral? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே indefinite. Okay, we are going to see what is definite integral. Definite integralனா ஒன்றுமே கிடையாது, லிமிட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. What is limits? Yes, I will tell you. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்கே இன்டெகிரேஷன் இருந்துச்சு, இங்கே f dash of x dx அப்படின்னு சொன்னால் இங்கே நமக்கு f of x plus c அப்படின்னு வந்துச்சு. கரெக்டு தானே? இப்போ லிமிட்ஸ் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க, இந்த a b அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக எழுதியிருப்பாங்க. That is, this is my initial and this is my final point. Initial லேருந்து final வரைக்கும் போகுது. That is going to be my limits. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா you have to put one bracket here. Okay, put one bracket here. அதுக்கப்புறம் since நமக்கு லிமிட் தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வேலை கிடையாது. ஸோ a b போட்டுக்கோங்க. ஸோ then you have to write f of upper limit minus f of a lower limit. So this is going to be our final answer. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, இப்படி தான் எழுதணும். f dash of x dx இருக்கு. ஸோ நமக்கு f of x கிடச்சிரும். கரெக்டாக f of x கிடச்சிரும். லிமிட் லோயர் லிமிட் a இருக்குது, அப்பர் லிமிட் b இருக்குது. ஸோ f of b minus f of a. ஸோ let's solve one quick question. Let's take f dash of x is equal to x square அப்படின்னு இருக்கு. ஸோ நான் வந்து இதை வந்து இங்கே எழுதுகிறேன். ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஓவர் அண்ட் த லிமிட்ஸ் ஆர் ஃப்ரம் 1 to 10 அப்படின்னு இருக்கு. லிமிட் வந்து 1 to 10 இருக்குது. திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பின்னு இருக்குது. ஸோ 1 இங்கே போட்டுக்கோங்க, 10 இங்கே போட்டுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் இங்கே போட்டு டிஎக்ஸ் இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இஃப் ஐ டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் பவர் என் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 2 + 1 டிவைடட் பை 2 + 1 வருமா? ஸோ இங்கே 1 இங்கே 10. ஓகே, ஸோ இது என்ன? எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. ஸோ இது 1, இது 10. ஓகே, ஸோ 10 கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் 1 கியூப் டிவைடட் பை 3. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 2 3 3 0 வருமா? டிவைடட் பை 3 மைனஸ் 1/3. ஸோ த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 999 divided by 3. So the answer is 333. So this is the answer. இப்படி தான் போடணும். Okay, we will solve some question. You will understand what I am trying to say. Okay, first example is find the integration of the following function. X power 11 divided by 2 அப்படின்றது. So it is in the format of எந்த ஃபார்மேட்டில் இருக்கு? Can I say it is in the format of x power n where n is equal to 11/2. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா just write x power 11/2 dx. ஓகே, லிமிட் கொடுக்கவே இல்லை. ஸோ இட் இஸ் அ இன்டெஃபினைட் இன்டெக்ரல். ஸோ இன்டெஃபினைட் இன்டெக்ரலில் நம்ம என்ன பண்ணுவோம்? இட்ஸ் வெரி ஈஸி. லைக் எக்ஸ் பவர் 11 divided by 2 plus 1 divided by 11 divided by 2 plus 1. This is equal to என்ன ஆன்சர் வரப்போகுது? எக்ஸ் பவர் இதை ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 11 plus 2 is 13 divided by 2. This is divided by
13 divided by 2. So this is our answer. So since it is an indefinite integral, just add one constant. I hope you understand what I am doing. Okay, wow. So this is the answer. இன்னொரு question நம்ம solve பண்ணுவோம். Find the integration of the following function. Find the integration of the following function. இதுவும் x power n ல தான் இருக்கு. So just put x power minus 7 dx which is equal to x power minus 7 plus 1 divided by minus 7 plus 1. Okay, which is equal to x power minus 6 divided by minus 6 plus constant. புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா இதுதான் நம்மளோட ஆன்சர் இல்லை அப்படின்னா யூ கேன் ரைட் 1 டிவைடட் பை மைனஸ் 6 into x power minus 6 plus constant. So this is both are same. Okay fine. அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். Find the integration of the following function. So x power p by q அப்படின்றது. ஸோ இது நீங்களே ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஸோ இன்டகிரேஷன் ஓவர் எக்ஸ் பவர் பி பை கியூ டிஎக்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா வாட் வி வில் டூ ஜென்ரலி எக்ஸ் பவர் பி பை கியூ ப்ளஸ் 1 டிவைடட் பை பி பை கியூ ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஃபைன். அடுத்து ஓகே திஸ் இஸ் அ டெஃபினட் இன்டெக்ரல். அவங்க லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க 1 to 5 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க 1 to 5 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்ன பண்ணால் நமக்கு என்ன வரும் ஜஸ்ட் புட் ஒன் ப்ராக்கெட். எக்ஸ் பவர் என்ன பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1. ஸோ இங்கே 2 இருக்குது, 2 plus 1 is 3, இங்கே 3. ஸோ லிமிட் இஸ் 1 to 5. இங்கே சி போட தேவையில்ல பிகாஸ் இட் இஸ் அ டெஃபினட் இன்டெக்ரல். ஸோ அப்பர் லிமிட் போட்டோம் அப்படின்னா 5 cube டிவைடட் பை 3 மைனஸ் லோயர் லிமிட் இஸ் 1 cube டிவைடட் பை 3 which is equal to 5 cube அப்படின்றது 25 into 5 is 125. 25 into 5 is yes 125 divided by 3 minus 1 by 2. This 124 divided by 3. Answer என்ன வரும் 4 3s are 12. இது 41.3 வருது. So the answer is somewhere near to 41.3. Okay. Otherwise you can say 124 by 3. It is fine. ஸோ அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த இன்டகிரேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். ஓ மை காட், இதை பார்க்குறப்போ ரொம்ப பெருசாக இருக்குல்ல, பட் இதை நான் சால்வ் பண்ணுறேன். யூ கேன் டெல் மீ ஹவு ஈஸி இட் இஸ். ஓகே திஸ் இஸ் ஆர், திஸ் இஸ் நாட் எக்ஸ், திஸ் இஸ் ஆர். சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இது ஆர். ஓகே த கொஸ்டின் இஸ் ஆர் டு இன்ஃபினிட்டி ஜி எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் டிஆர் வரைக்கும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஏ எக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் எல்லாமே வெளில வச்சுப்போமா. ஜி இஸ் அ கான்ஸ்டன்ட், எம் இஸ் அ கான்ஸ்டன்ட், எம் இஸ் அ கான்ஸ்டன்ட். எப்படி சார் நீங்களா எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட்னு வெளில வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு ஃபங்க்ஷன். ஓகே மற்றது எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட்ஸ். எவ்ரி திங் எல்ஸ் இஸ் மை கான்ஸ்டன்ட். ஓகே அதை எழுதியாச்சா. ரிமைனிங் ஆர் எழுதிக்கோங்க, இன்ஃபினிட்டி போட்டுக்கோங்க. ஸோ டிஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். சரி இதுக்கு நீங்கள் ஃபார்முலாவே சொல்லலையே சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதை திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஆர் பவர் -2 இங்கே ஆர், இங்கே இன்ஃபினிட்டி போட்டு இங்கே டிஆர் போட்டுக்கிறேன். ஓகே ஸோ இப்போ எக்ஸ் பவர் என் ஃபார்முலா வந்துருச்சா. ஸோ எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா என்ன நமக்கு, எக்ஸ் பவர் என் இஸ் நத்திங் பட் ஆர் பவர் -2 + 1 டிவைடட் பை -2 + 1. lower limit is r, upper limit is infinity, which is equal to gm. So first upper limit for infinity power anything is infinity divided by 1 and rika. So we can take that one as 0. No issue, we can take that one as 0. Infinity power okay. நம்ம ஃபர்தரா அதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் ஏன் 0 சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இட் இஸ் லைக் ஆர் பவர் -1 இருக்கு. ஸோ ஆர் பவர் -1 நம்ம எப்படி எழுதலாம், we can write it as 1 divided by r. இதை பண்ணால் நமக்கு என்ன வரும், +1. ஸோ எழுத தேவையில்லை. ஸோ ஆர் பவர் இன்ஃபினிட்டி அகைன். ஸோ 1 by infinity is 0வா, இது எல்லாருக்குமே தெரியும். 1 by infinity is 0. 1 by infinity is 0 minus 1 divided by r. That is my lower limit. So the final answer is going to be, gm minus r. Okay, this is our final answer. Note பண்ணிக்கோங்க. Okay. And now we are here to find the area under the curve. இதுதானே சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்க. எஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு கர்வ் இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம்.
ஓகேவா? நம்ம இதோட ஏரியா இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் திஸ் ஏரியா we need to find, right? ஸோ இப்போ என்ன பண்ணணும், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, v which is equal to t ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் we are interested to find area under the curve. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த கர்வோட ஃபங்க்ஷன் தட் இஸ் v as a function of t is equal to t ஸ்கொயர் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ we are going to find the displacement. ஓகே சார், அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஸ், ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ரைட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, v which is equal to displacement divided by time. v which is equal to displacement divided by time. இங்க அவங்க velocity கொடுத்தாச்சு. ஓகே, we need to find. ஸோ இதை இப்படி எழுதிக்கலாமா, v into time is equal to displacement. ஸோ now can I say, in case இங்க curve இல்லாம ஒரு rectangle இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, what is the formula? It will be nothing but v into t. So that is our displacement. ஸோ அதே தானே இங்க இருக்கு, displacement which is equal to v into t. ஆனால் இங்கே நமக்கு கேர்வ் இருக்குது, அவ்வளோதான். இங்கே நமக்கு ரெக்டாங்கிள் இல்லாமல் ஒரு கேர்வ் இருக்குது. கேர்வ் இருக்கிறனால நமக்கு வந்து டைரக்ட் ஏரியா ஃபார்முலா தெரியல. ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் தி இன்டகிரேஷன் மெத்தட். ஸோ குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஆட் பண்ணுவோமா, அப்படியே ஆட் பண்ணால் நமக்கு இன்டகிரேஷன் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரைட் இன்டகிரேஷன் ஓவர் வி டிடி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஓவர் டி ஸ்கொயர் டிடி. ஓகே, இப்படி வந்துருச்சா, இது வரைக்கும் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இனிஷியல் டைம் என்ன நமக்கு t1, ஃபைனல் டைம் வந்து t2. ஸோ இனிஷியல் டைம் t1, ஃபைனல் டைம் நமக்கு t2. ஸோ இதுக்கப்புறம் என்ன எழுதுறது, ஸோ we can write t cube divided by 3, t1 t2. ஸோ அதுக்கப்புறம் என்ன எழுதுறது, அப்பர் லிமிட் t2 cube divided by 3 minus t1 cube divided by 3. So this is going to be our answer. இதுக்கு வர ஆன்சர் தான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். கேன் ஐ சே தட்? ஒன்றுமே பண்ணல, இங்கே வந்து ஒரு இன்டகிரேஷன் போட்டு இங்கே எழுதியிருக்கான், அவ்வளோதான். நத்திங். ஓகே, வேறு ஒன்றுமே பண்ணலண்ணா. ஓகேவா, ஃபைன். I hope you understand this one. If you have any doubt, you can drop in the comments. Okay, thank you. Next video நம்ம ஸ்லோப்பை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். We will see what is slope. What is really important for the exam, I will tell you that one. ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Thank you so much for watching this video. Bye bye.